அனைவருக்கும் வணக்கம். உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தம்முடைய வலிமையின் அளவை அறியாம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில கெட்டு போனவங்க பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தின் முக்கிய ஆபரேஷன்கள். ஆல்ரெடி நேத்தே ஒரு வீடியோ பார்த்தோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ பாருங்க. ஆபரேஷன் பைத்தான் 1971 நடந்திருக்கு. இதோட நோக்கம் பாருங்க, ஆபரேஷன் ட்ரைடன்ட்டோட தொடர்ச்சியா தான் கராச்சி மீது மேலும் தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த ஆபரேஷன் போட்டிருக்காங்க. எப்போனா டிசம்பர் 1971. இதோட விளைவு பாருங்க, பாகிஸ்தான் கடற்படைக்கு மேலும் பாதிப்பு, இந்தியாவின் கடற்படை ஆதிக்கம். இதுக்காக தான் இந்த ஆபரேஷன் பைத்தான் போட்டிருக்காங்க. இதோட நோக்கம் இன்னும் தெளிவா பார்க்கணும்னு சொன்னா, ஆபரேஷன் ட்ரைடன் நம்ம பார்த்தோம். இதோட வெற்றிக்கு பின்னாடி கராச்சி துறைமுகத்துல எஞ்சி இருக்கிற எரிபொருள் கிடங்கையும் கப்பல்களையும் வந்து அழிக்கிறதா இதோட நோக்கம். இதோட தாக்குதல் முறை எப்படி பண்ணாங்கன்னா, இந்திய கடற்படை கப்பல்கள் எல்லாமே அதிகபட்ச சேதத்தை விளைவிக்கிற நோக்கில ஏவுகணை படகுகளை பயன்படுத்தி ஒரு விரைவான திடீர் தாக்குதலை வந்து தொடுத்திருப்பாங்க. விளைவு என்ன நடந்திருக்குன்னா, இந்த நடவடிக்கை வந்து வெற்றிகரமா அமைஞ்சு கடுமையான எரிபொருள் பற்றாக்குறையை ஏற்பட்டதோட இந்தியாவோட கடல்சார் மேலாதிக்கத்தையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கும். அதுக்காக தான் இந்த ஆபரேஷன் பைத்தான். அடுத்து பாருங்க, ஆபரேஷன் மேகதூத். இது வந்து 1984 நடந்திருக்கு. இதோட நோக்கம் சியாச்சின் பனிப்பாறை பகுதியை கைப்பற்றி பாகிஸ்தானோட முயற்சிகளை வந்து முறியடிக்கிறது. சியாச்சின் பனிப்பாறை வந்து சால்டோரா மலைத்தொடர். அதோட முக்கிய கணவாய்கள் பாத்தீங்கன்னா சியாலா, பிலாபோன்ட்லா. இந்த பகுதியை வந்து பாகிஸ்தானுக்கிட்ட இருந்து வந்து பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம். இதுக்கு தலைமை யார் வகிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிகேடியர் விஜய் சன்னா தலைமையில லெப்டினன்ட் ஜெனரல் பிரேம்நாத்தும் ஷீன் போன்ற உயர் அதிகாரிகளோட வழிகாட்டுதல் படி இந்த ஆபரேஷன் நடந்திருக்கும். இதுல விமானப்படையோட பங்கு பாத்தீங்கன்னா, இந்திய விமானப்படையை வந்து ஐஏஎஃப்னு சொல்லுவாங்க. ஐஏஎஃப் ஆண்டனோ AN-12, C-13, 130, C-130, ஹெர்குலஸ் மற்றும் IL-76. இந்த போக்குவரத்து விமானங்கள் மூலமா வந்து துருப்புகளையும் ஆயுதங்களையும் வந்து பனிப்பாறைக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு சீட்டா ஹெலிகாப்டர் வந்து மிக உயரமான சிகரத்துல வந்து வீரர்களை வந்து இறக்கி விட்டுருக்கும். இதோட சவால் என்னவா இருந்திருக்குன்னா, -50°C குறைவா இருக்கிற வெப்பநிலை, குறைந்த ஆக்சிஜன், பனிப்புயல், கடினமான நிலப்பரப்பு, இந்த சவால்களுக்கு இடையே வந்து இந்த நடவடிக்கை நடந்திருக்கு. காலம் பாருங்க, ஏப்ரல் 13, 1984 தொடர்ந்துச்சு. விளைவு வந்து இந்தியா சியாச்சின் முழு கட்டுப்பாட்டை வந்து பெற்றது. உலகின் மிக உயரமான போர்க்களத்தோட வெற்றியில இதுவும் ஒண்ணு. அடுத்தது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984. நோக்கம் பாருங்க, பஞ்சாப்ல வந்து கோல்டன் டெம்பிள்ல இருந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து ஆதரவு பயங்கரவாதிகளை வந்து அகற்றுவதுதான் இதோட நோக்கம். பஞ்சாப்ல வந்து அமிர்தசரஸ்ல ஹிர்மந்திர் சாஹிப் வளாகத்துல பொற்கோயில்னு சொல்லுவாங்க, அதான் கோல்டன் டெம்பிள். இந்த பொற்கோயில்ல வந்து தங்கியிருந்த சீக்கிய தலைவர் யாருன்னா ஜர்னைல் சிங் பிந்திரன்வாலே. அவரோட ஆதரவாளர்களை வந்து பிடிக்கிற நோக்கில தான் இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் வந்து 1984 ஜூன் 1 to 10 வரைக்கும் நடந்திருக்கும். பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டனர், ஆனால் அரசியல் சர்ச்சைகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.